இன்னைக்கு தான் நீங்கள் கூர்ந்து கவனிக்க வேண்டிய நேரம் இந்த தமிழ்நாட்டை 717 கடைகளை இழுத்து மூடினாருங்கிறக்காக 4000 பிராண்டி கடைகளையும் நாங்கள் மூடுவோம். இந்த பிராண்டி கடைகள்னால தானே இந்த தமிழ்நாட்டுக்கு வருமானம் வருது, அதை ஃபுல்லாக நாங்கள் மூடுவோம் அப்படின்னு ஆர்ப்பாட்டம் நடக்குது. கடந்த 5 ஆண்டுகளில் இந்த மாதிரி ஒரு ஆர்ப்பாட்டத்தையும் ஒரு போராட்டத்தையும் பார்த்துருப்பீங்களா? நம்ம தூய்மை பணியாளர்களும் ஆசிரியர்களும் தான் கடல்லையும் ஆற்றுலையும் போய் விழுந்து போராட்டம் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு பிராண்டியை விற்கக்கூடாது, அது மகளிருக்கு தொந்தரவு செய்யும், கல்வி நிலையம் பேருந்து நிலையங்களில் விற்கக்கூடாதுன்னு அண்ணன் ஆர்டர் போட்ட பின்ன இவனுங்களை எவனுங்க தூண்டி விட்டானுங்கன்னு தெரியல, இன்னைக்கு ரோட்டில் ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. மூடுங்கடா, நீங்கள் கடையும் மூடுங்க, உங்களோடதையும் மூடுங்க. நீங்கள் இந்த கள்ளச்சாராயத்தை விற்று 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 இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் யாரும் சாக வேண்டாம். எங்களுக்கு 1200 வேண்டாம், 2500 வேண்டாம், முதியோர் பணமும் வேண்டாம். அண்ணா விஜய் அண்ணா, இந்த வீடியோ உங்களுக்கு வருமா வராதான்னு தெரியல, இலவசங்களை அத்தனையும் நிறுத்துங்கண்ணா. இவனுங்க மூடுறேன்னு சொன்னால் மூடிட்டு போயிட்டே இருக்கட்டும்ண்ணா. நீங்கள் அதுக்கு ஓகேண்ணா, அதுக்கு சைன் பண்ணுங்கண்ணா. நீங்கள் இந்த 3000 கொடுக்க வேண்டாம், 2500 கொடுக்க வேண்டாம், மாணவர்களுக்கான பணமும் கொடுக்க வேண்டாண்ணா. உழைச்சி சம்பாரித்து வாங்கிக்கலாண்ணா. மதுக்கடைகளை மூடுறேன்னு சொன்னானுங்கண்ணா, ஓகேன்னு சொல்லுங்கண்ணா. மக்களே நல்லா கவனிச்சு பாருங்க, எப்பேற்பட்ட பித்தலாட்ட வேலை பாருங்க. பணி நிரந்தரமாக்குறேன்னு சொன்னீங்களே, இந்த பணியை நிரந்தரமாக்குங்க. நீ போதை பொருளை விற்ப, பெண்களையெல்லாம் கூட்டிகிட்டு போய் கற்பழிப்ப, அவனுக்கும் நாங்கள் பணி நிரந்தரம் பண்ண முடியுமா? எத்தனை போராட்டம் பண்ணுறீங்களோ பண்ணுங்கடா, பார்த்துக்கலாம்.